தாவேகா தலைவர் விஜய் தமிழக ஆளுநரை இன்று மீண்டும் சந்தித்தார். 113 பேரின் ஆதரவு இருப்பதாக விஜய் ஆளுநரிடம் கூறினார். ஆட்சி அமைக்க தேவையான அளவு பெரும்பான்மை தாவேகாவுக்கு இல்லை. தாவேகா ஆட்சி அமைக்க பெரும்பான்மை தேவை என ஆளுநர் அல்லேகர் விஜயிடம் கூறியதாக ஆளுநர் மாளிகையில் தெரிவித்துள்ளது. தாவேகா ஆட்சி அமைக்க கூடாது என்ற நோக்கத்துடன் செயல்படும் பாஜக ஆளுநரை கண்டித்து நாளை மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக கூட்டணியில் இடம்பெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செம்மலை செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் அல்ல, கிங். அதிமுகவின் அடுத்த கட்ட முடிவை எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிப்பார் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை விஜய் கோரியுள்ள நிலையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை திருமாவளவன், சண்முகம் மற்றும் வீரபாண்டியன் ஆகியோர் சந்தித்தனர். அப்போது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டாம், தற்போது அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் என ஸ்டாலின் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. மு.க. ஸ்டாலினை சந்தித்த பின் பேட்டியளித்த விசிக தலைவர் திருமாவளவன், விஜய் என்னிடம் நேற்று தொலைபேசியில் பேசினார். அமைச்சரவையில் இடம் வழங்குவது குறித்து விஜய் பேசவில்லை. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை. உயர்நிலை குழுவில் ஆலோசனை நடத்திய பின் முடிவை அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்போம் என்று தெரிவித்தார். பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ஆயுதப்படைகள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்டது. இதன் ஓராண்டு நிறைவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா அடைந்த வெற்றி வரலாற்று சாதனை. வீரர்கள் அனைவரின் அர்ப்பணிப்பை எண்ணி நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பெருமிதம் கொள்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். அசாம் மாநில சட்டசபை தேர்தலில் பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. ஹிமாந்தா தலைமையிலான புதிய அரசு வருகிற 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். ஈரானுடன் விரைவில் ஒரு உடன்பாடு ஏற்படுவது மிகவும் சாத்தியம் என்று தாம் நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஒப்புக்கொள்ளப்படாததை ஈரான் கொடுக்க ஒப்புக்கொண்டால் போர் முடிவுக்கு வரும் என்றும், இல்லையெனில் குண்டுவீச்சு மிகவும் தீவிரமாக தொடரும் என தெரிவித்தார். நடப்பு ஐபிஎல் தொடரில் நேற்றைய போட்டியில் பஞ்சாபுக்கு எதிரான ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 200 ரன்களை கடந்து 20 ஓவர்கள் முடிவில் 235 ரன்களை குவித்தது. இதன் ஐபிஎல் தொடரில் ஒரு அணிக்கு எதிராக அதிக முறை 200க்கும் அதிக ரன்களை விளாசிய அணிகள் ஹைதராபாத் அணி தற்போது மும்பை அணியுடன் சமன் செய்துள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக இதுவரை 8 முறை 200க்கும் அதிக ரன்களை குவித்து குறிப்பிடத்தக்கது.